உருவாக்கினாரோ அதை போல புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை இல்லை என்ற நிலையை தன்னுடைய ஆட்சித்திறனால் உருவாக்கி மக்களை தொடர்ந்து பாதுகாத்து வருகின்ற நம்முடைய பாசமிகு மக்கள் முதல்வர் ஐயா அவர்களே, இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களே, தொடர்ந்து 18 ஆண்டு காலமாக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் இந்த சமூகத்திற்கு தன்னால் என்ற உதவியை, அதாவது தான் மிகச்சிறந்த செல்வந்தர் இல்லை, மிகச்சிறந்த படிப்பாளி இல்லை, ஆனால் கூட தன்னுடைய வருமானத்தில் ஒரு மிகப்பெரிய பகுதியை இந்த சமுதாயத்தில் இந்த சமூக மக்கள் நலமாக வாழ வேண்டும் என்று எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தொடர்ந்து 18 ஆண்டு காலமாக இந்த நற்பணிகளை செய்து வருகின்றார் மாரியப்பன் அவர்களே. மேலும் இங்கே விருது பெற வருகை புரிந்துள்ள சான்றோர் பெருமக்களே, படித்து அதன் மூலம் நல்ல மதிப்பெண்ணை பெற்று நம்முடைய மக்கள் முதல்வர் கரங்களால் இன்றைக்கு பரிசு பெறவிருக்கின்ற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சமூகத்தில் நாம் எல்லாம் நன்கு அறிவோம், இறைவனை கூட வணங்க தேவையில்லை, ஆனால் இறைவனுடைய அடியார்களை மக்களை வணங்கினால் அவர்களுக்கு நாம் சேவை செய்தால் அது இறைவனுக்கு செய்கிற சேவை என்று நம்முடைய முன்னோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதை போல இந்த சமுதாயத்தில் இறைவனுக்கு நாம் செய்கிற அதே சேவையை, அதை போன்ற சேவையை இறைவனுக்கு செய்யாமல் இருந்தால் இந்த சமூக மக்களுக்கு தொடர்ந்து செய்து வருகின்ற நம்முடைய புதுவை முதலமைச்சரை போலவே நம்முடைய மாரியப்பன் ஐயா அவர்கள் தங்களுடைய தந்தையுடைய பெற்றோருடைய பெயரால் இந்த அறங்களை செய்து வருகிறார்கள். அவரை நான் இந்த நேரத்திலே புதுவை முதல்வர் அவர்களின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் நான் வெகுவாக பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இது போன்ற சேவைகளை அவர் தொடர்ந்து செய்து வர வேண்டும் என்று வெகுவாக வாழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். இந்த சமூகத்தில் சாமானியர்களுக்கு செய்கிற சேவை தான் மிக முக்கியமானது. இன்றைக்கு சில அதிகாரத்தின் காரணமாக நம்முடைய சில சமூகத்திற்கு இன்றைக்கு நீதி கிடைக்கப்பெறாமல் இருக்கிறது. திருவள்ளுவர் சொல்லுவார் நம்முடைய முப்பாட்டன், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று. ஆனால் இந்த சமூகத்தில் இன்றைக்கு சில சந்ததிகளின் காரணமாக பிறப்புக்கும் நிலை இல்லாமல் இருக்கிற காரணம் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த சமுதாயத்தில் அடித்தட்டு மக்கள் முன்னேற வேண்டும் என்ற நிலையில் அதை உழைப்பாக கொண்டு நம்முடைய புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு வருகிறார். அவருடைய பாதையிலே நம்முடைய அண்ணன் மாரியப்பன் அவர்கள் தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு சேவை செய்கிறார். அவருடைய சேவை தொடர வேண்டும். உங்களுடைய கரமொழியோடு அவர் மேலும் 10 ஆண்டு காலம் இந்த சேவையை தொடர்ந்து செய்து வாழ வேண்டும்.